எக்காரணம் கொண்டும் வருகிற ஜனவரி 16ஆம் தேதியை குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், கடன் பிரச்சனையில் தவிப்பவர்கள் தவற விட்டு விடாதீர்கள். அன்று தை மாதத்தில் வரும் முதல் மகா பிரதோஷம். இந்த பிரதோஷம் மாட்டுப் பொங்கல் அன்று வருவதால் மிக சிறப்பு வாய்ந்ததாகும். அன்று இந்த காணொளியில் சொல்லும் 3 பொருளை மட்டும் சிவபெருமானின் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள பல கஷ்டங்கள் தீர்வாகவே. பிரதோஷ காலம் என்பது சிவபெருமானுக்கு உகந்த காலமாகும். வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சுக்கிர பிரதோஷம் என்று அழைப்பார்கள். மற்ற பிரதோஷங்களை விட சுக்கிரவார பிரதோஷம் பொருள் வரவையும் மனமகிழ்ச்சியையும் தரக்கூடியது. இன்றைய நாள் மாட்டுப் பொங்கலோடு வருவது தனி சிறப்பு. மாட்டுப் பொங்கல் அன்று நாம் பசுக்களுக்கு பூஜை செய்கிறோம். பசுவின் உடலில் சகல தேவர்களும் உறைவதாக ஐதீகம். அதே நாளில் பிரதோஷம் வருவதால் நாம் செய்யும் கோ பூஜை சிவபெருமானின் மனதை நேரடியாக குளிரச் செய்யும். சுக்கிரவார பிரதோஷம் வறுமையை விரட்டும் என்பது ஆன்றோர் வாக்கு. உங்களுக்கு மிகவும் பிடித்த சிவபெருமானின் மந்திரத்தை பதிவிடுங்கள். பொதுவாக நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரகனான சந்திரனே காரணம். அதனால் சந்திரனை பிறையாக சூடிய எம்பெருமானை இந்த நாளில் தரிசிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும். பிரதோஷ தினத்தன்று மாலையில் 4 மணியிலிருந்து